ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல நம்ம 4th and 5th சாப்டர் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான நிலைமையில இருக்கான். ஏன்னா அவனோட பாடியில அவன் செத்து போன பிறகு இதுக்கு மேல அந்த பாடிக்குள்ள அவன் போய் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவனால அதை ஏத்துக்க முடியல, சிரிச்சுக்கிட்டே அழுகுறான் நம்ம ஹீரோ. பட் இருந்தாலும் நான் கிவ் அப் பண்ணக்கூடாது சாங் அப்படின்னு அவனோட மேடை கூப்பிடுறான். அவளும் சொல்லுங்க யங் மாஸ்டர். நம்ம ஹீரோ அழுதுகிட்டு ட்ரெயின் பண்ணலான்றான். நம்ம சாங் வந்து ஆச்சரியத்துல நீங்க சொல்றது புரியல மாஸ்டர். அவனோட பாடி கார்ட்ஸ் அவன் பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல அவனோட கிராண்ட்பா ஆச்சரியத்துல எழுந்து இன்னும் நீ சொல்ற என்னோட கிராண்ட்சன் புஷ்அப் எடுக்கிறானான்னு கேக்குறான். அவனோட பாடி கார்டும் ஆமா யங் மாஸ்டர் வந்து அவருடைய ஸ்டெமினாவை அதிகப்படுத்துறதுக்கு கொஞ்ச நாளா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அவர் கை கொலாப்ஸ் ஆகி ஒரு புஷ்அப் இல்ல 2 புஷ்அப்ல கீழே விழுந்துருவாரு. இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி தொடர்ந்து 7 புஷ்அப்ஸ் டெய்லியும் எடுக்கிறாரு. அதுக்கு அவனுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல, எதுக்கு இதெல்லாம் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு அவனுடைய பாடி கார்டு வந்து என்ன மன்னிச்சிருங்க, யங் மாஸ்டருடைய போர் கண்டிஷனை பார்க்கும்போது அவர் ஒரு நாள் 2 நாள்ல விட்டுருவாருன்னு நினைச்சேன். பட் அவர் ஸ்டாப் பண்ணவே இல்ல. ரீசெண்டா வந்து ஸ்குவாட் பண்றாரு, அதே போல ஜம்ப் பண்றாரு, ஹார்ஸ் பொசிஷன்ல நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய காலெல்லாம் ஸ்பிளிட் பண்ணி எக்ஸசைஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்றான். அதுக்கு அவனுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து இன்னது என்னோட கிராண்ட்சனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஈவன் அவன் மூச்சு விடுறதே ஒரு கஷ்டமான வேலையா பார்ப்பான். பாடி கார்டு அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ல அவர் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கேக்குறாரு. 5-6 பிளேட் சாப்பிடுறாரு. தண்ணி வந்து ஒரு பக்கெட் அளவுக்கு குடிச்சிட்டு டெய்லியும் ட்ரெயின் பண்றாருன்றான். அதுக்கு அவனுடைய கிராண்ட் ஃபாதர் ஆச்சரியமா பார்த்துட்டு குட் பி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கிராண்ட்சன் சடனா அந்த மாதிரி சேஞ்ச் ஆனா, சாப்பாடை கரெக்டா சாப்பிடுறது, எல்லாரும் கூட சிரிச்சு பேசுறது, எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னு. சூன் எல்லாருமே சந்தோஷப்படும் போது அந்த டைம்ல கரெக்டா தூக்க மாட்டிட்டான். பட் எப்படியும் அவனை கரெக்டான டைம்ல பார்த்தாங்க, சேவ் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல அவனை பார்க்கறதுக்கு ஒரு பைத்தியக்கார மாதிரி இருந்தான். அவன் கண்ணெல்லாம் ஃபுல்லா ரெட்டா மாறி அவனோட மெமரியில அவன் ஊறி போயிட்டான். அதை கேட்ட நம்ம பாடி கார்டு வந்து அப்படின்னா லாஸ்ட் டைமோட இது ஒரு பெரிய பிரச்சனை மைலாட். எனக்கு தெரிஞ்சு அவர் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அவர் சூசைட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல அவர் ஸ்ட்ராங் ஆனார் அப்படின்னா ரொம்பவே டேஞ்சர் ஆயிடும். இப்பயே அவரை ஸ்டாப் பண்ணிடலான்றான். அதுக்கு அவனுடைய கிராண்ட் ஃபாதர் ஸ்டில் அவனை நான் நம்பணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு அந்த சேவ் பண்ணுங்க கிராண்ட் ஃபாதர்னு சொன்னது, நான் ஒருத்தவனை கொல்ல போறேன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்னோட பயத்தினால சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறவனையும் சேஞ்ச் ஆக விடாம பண்ணிடக்கூடாது. அவனை இங்க வர சொல்ல, நான் அவன்கிட்ட பேசணும்ன்றான். ஓகே மை லார்ட். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல கிராண்ட் ஃபாதர் வந்து உன்னோட மெமரி எப்படி இருக்கு, ஏதாவது உனக்கு ஞாபகம் வந்துதான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எதுவும் வரலன்றான். கிராண்ட் ஃபாதர் வந்து உண்மையா உன்னால எதுவும் ரீகால் பண்ண முடியலையான்னு கேக்குறான். ஹீரோ வந்து என்னால ஒண்ணுமே ரீகால் பண்ண முடியல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிக்கிட்டே கேக்குறான். அதுக்கு கிராண்ட் ஃபாதர் இப்போ எதுக்கு உன்னோட காலை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ என்னால ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றான். கிராண்ட் ஃபாதர் மனசுக்குள்ள எப்படி உன்னால இவ்வளவு தூரம் காலை ஸ்பிளிட் பண்ண முடியுது? ஹீரோ வந்து என்னோட கரண்ட் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, என்னால இப்படியே வாழ முடியாது. கிராண்ட் ஃபாதர் வந்து அவன் காலை ஸ்பிளிட் கூட பண்ணல, ஜஸ்ட் அவனுடைய காலை ஷோல்டர் தூரத்துக்கு வைடா வச்சிருக்கான். பட் அவனுடைய மொத்த எனர்ஜியும் அவன் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட பாடியை ட்ரெயின் பண்ணணும். பட் நான் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு, கத்துக்க வேண்டியது இருக்குன்றான். கிராண்ட் ஃபாதர் வந்து ஆச்சரியமா நீ நிறைய பண்ண வேண்டியது இருக்கா? மனசுக்குள்ள இது வரைக்கும் அவன் சாகணும்னு மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்கான்றான். ஹீரோ வந்து எனக்கு நல்லா தெரியும், என்ன யாருமே ஒரு நல்ல முறையில பார்க்கல அப்படின்றான். கிராண்ட் ஃபாதர் வந்து ஆச்சரியமா இன்னும் பாடி கார்டு சொன்ன மாதிரி 7 புஷ் அப் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம ஜம்ப் வேற பண்றான். நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லா ஜம்ப் பண்றான். பட் ஏன் இதெல்லாம் என் முன்னாடி பண்ணிட்டு இருக்கான்? அவன் ட்ரைனிங் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆஃப் பண்றதுக்கு பண்றானான்னு யோசிக்கிறான். ஹீரோ வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்றான். அவன் என்னதுன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ வந்து பீகான் செத்துட்டான் அப்படின்றான். கிராண்ட் ஃபாதர் வந்து என்ன நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ வந்து நான் சொன்னது உனக்கு நல்லா கேட்டிருக்கும், சியான்வா ஃபேமிலியோட மாஸ்டர் செத்துட்டான். சின்ஸ் அவன் ஆல்ரெடி செத்துட்டான், இதுக்கப்புறம் அவன் சாக மாட்டான். சோ இதுக்கப்புறம் அவன் சூசைட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு நீ கவலைப்பட தேவலன்றான். அதுக்கு அவனுடைய கிராண்ட் பா தென் நீ யாரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கு அவனுடைய கிராண்ட் பா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சான்ற மாதிரி பாக்குறான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல நம்ம தேர்ட் பிரதர் வந்து போதும் அப்படின்றான். செகண்ட் பிரதர் வந்து இன்னொரு கிளாஸ் கொடு அப்படின்றான். அதுக்கு தேர்ட் பிரதர் இதுக்கு மேல தரமாட்டான் அப்படின்னு சொல்றான். பட் செகண்ட் பிரதர் நான் மொத்த பாட்டிலையும் முடிக்க போறேன் அப்படின்றான். தேர்ட் பிரதர் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறான். அதுக்கு செகண்ட் பிரதர் அப்புறம் ஏன் என் கூட நீ வந்த, என் மூட ரூயின் பண்றத ஸ்டாப் பண்ணி என்னோட கிளாஸை ஃபுல் பண்ணுன்றான். செகண்ட் பிரதர் வந்து லிட்டில் பிரதர் நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றான். அவன் என்னதுன்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து நான் மார்னிங் நடந்து வரும்போது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். அவன் என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே உன்னோட டைம் நீ வேஸ்ட் பண்ணாத, நீ உண்மையா நம்புறியா அந்த மிருகத்துக்கு மெமரி லாஸ்னு? ஜஸ்ட் பிகாஸ் அவன் ட்ரெயின் பண்றான், அவனோட ஹெல்த் ரீகன் பண்றான் அப்படின்றதுனால அன்னைக்கு அவன் சிரிச்சனால நீ மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் வந்து மீனிங்லெஸ். இப்ப நீ அவனை நம்பன, அவன் உன்னை திருப்பி பின்னாடி குத்திடுவான் அப்படின்றான். அதுக்கு தேர்ட் பிரதர் வந்து இந்த தடவை எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, ஈவன் கிராண்ட் ஃபாதரே வந்து இந்த தடவை அவன் டிஃபரெண்டா இருக்கான் அப்படின்றாரு. அட்லீஸ்ட் அப்பாவோட ஆசைக்காவாதுன்றான். அதுக்கு செகண்ட் பிரதர் வந்து டெய்லி மார்னிங் போய் அவன் கூட ஃபிளர்ட்டிங் பண்ணிட்டு இருக்கியா பேசிக்கிட்டு அப்படின்றான். அதுக்கு தேர்ட் பிரதர் வந்து இல்ல அவனுக்கு என்ன பெஸ்டோ அதை பண்றான்றான். அதுக்கு செகண்ட் பிரதர் வந்து நான் சொல்றது கேளு, அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மிருகமா
மாறிட்டான், அவனை இந்த உலகத்துல எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, அவனால நம்ம கிராண்ட் ஃபாதரே ஏந்திருப்போம், அதை மறந்துடாத, அவன் எப்ப சாகுறானோ அப்பதான் நம்மளால கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியும்ன்றான். சரி சீரப் பண்ணு, வேற எந்த பிளேஸ்க்காவது போய் குடிக்கலாம்னு கூப்பிடுறான். அதுக்கு தேர்டு பிரதர் அவனுடைய சட்டையை பிடிச்சி, பிரதர் ப்ளீஸ் பிரதர் ஹான்ட்ட போய் பேசு, இப்போ அவன் மாறிட்டான், ஈவன் அவன் கூட நான் பேசும்போது ரொம்ப ஃபன்னா கூட இருந்தது, நீயும் வா அப்படின்னு சொல்ல வரான். அதுக்கு செகண்ட் பிரதர் வந்து வாய மூடுன்னு சொல்லிட்டு கிளாஸை தூக்கி போடுறான். அவன் கூட நீ ஃபன்னா இருந்தியா பிரதர் ஹானா, ஆல்ரெடி உன்னை நான் வார்ன் பண்ணியிருந்தேன், அவனை அப்படி கூப்பிடாதன்றான். அந்த டைம்ல சுத்தி இருந்தவங்க அவனுங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பாக்குறானுங்க. அந்த டைம்ல ஒருத்தவன் எழுந்து வந்து ஏய் கிட் அப்படின்றான். அவன் என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து குடிக்க வந்தமா சைலண்டா குடிச்சமா போனமான்னு இருக்கணும், இங்க வந்து நீ தகராறு பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போறான். பட் நம்ம செகண்ட் பிரதர் அதை டாஜ் பண்ணிட்டு மேல எழுந்து நின்னு, ஜஸ்ட் பிகாஸ் நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன் அப்படின்றதுனால நீ என்ன ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்காத, உன்னோடைய வேலை மயிரை போய் பாருன்னு சொல்லிட்டு அவன் தலையில ஒரே ஒரு அடி அடிக்கிறான். தலைவன் மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறான். நீ எல்லாம் என்ன ஃபைட் பண்றதுக்கே ஒர்த்து கிடையாது அப்படின்றான். அதுக்கு தேர்ட் பிரதர் வந்து எவ்வளவு நாள் இந்த மாதிரி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க போற, அவன் என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு தேர்ட் பிரதர் வந்து உனக்கு பிரதர் ஹான பார்த்தா பயம், நீ பயப்படாத மாதிரி நடிக்கிறத நிறுத்து, உன்னால அவன் கிட்ட கூட போக முடியல அப்படின்றான். அதுக்கு அவனை அடிக்கிற மாதிரி போயிட்டு அவனை பார்த்து நான் பயப்படுறேன்னா, அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவனை தள்ளி விட்டுட்டு சரி நீ வா, அவனுடைய உண்மையான முகத்தை நான் உனக்கு ஷோ பண்றான்றான். சோ நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ புஷ்அப் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சாங் வந்து நீங்க 25 புஷ்அப் ரெஸ்டே எடுக்காம பண்ணிட்டீங்க ஓன் கத்ரா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஸ்டார்டிங்ல கன்சிடர் பண்ணும்போது என்னால நடக்க கூட முடியல, இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணிருக்கான்றான். சாங் வந்து 20 சிட்டப்ஸ் வந்து ரெஸ்டே எடுக்காம பண்ணிட்டீங்கன்றா, அடுத்தது 20 ஸ்குவாட் ஜம்ப் ரெஸ்ட் எடுக்காம பண்ணிட்டீங்கன்றா. நம்ம ஹீரோவும் மூவ்மெண்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அப்படின்றான். சாங் வந்து யங் மாஸ்டர் என்னால நம்பவே முடியல, நீங்க 8 நிமிஷத்துக்கு மேல இந்த ஆர்ஸ் சென்டென்ஸ்ல இருந்துட்டீங்க அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து பட் நான் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குன்றான். சாங் வந்து சிரிச்சுக்கிட்டே யங் மாஸ்டர் முதையோட இன்னும் கொஞ்சம் ஹையரா பண்ணுன்னு சொல்லிட்டு அவ குச்சை எடுத்து ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு சுத்த ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஹையரா ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். சாங் வந்து குச்சை சுத்திட்டு யங் மாஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க, இன்னும் ஒரு 2 செட் எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே இல்ல போதும் 10ஓட நிறுத்திக்கலாம், இல்லனா நீ ரொம்ப டயர்ட் ஆயிடுவா அப்படின்றான். அதுக்கு சாங் வந்து யங் மாஸ்டர் என்ன பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், பட் நீங்க என்ன பத்தி கவலைப்பட தேவையில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் நைட்டு ஃபுல்லா சுத்த முடியும் அப்படின்றா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்ல நான் தான் எக்ஸாஸ்டன்ல செத்து போவேன், ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எனக்கு சாகர மாதிரி தோணுது, ஐ மீன் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்றான். சாங் வந்து நீங்க சொல்ல வர்றது புரியல. நம்ம ஹீரோ வந்து பட் என்னால இங்க ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கான். அதுக்கு சாங் வந்து ஹோ யங் மாஸ்டர் நீங்க தலைகீழ நிக்க போறீங்களா, நான் உங்களை பிடிச்சிக்கிறேன் அப்படின்றா. இப்போ நம்ம எம்சி வந்து தலைகீழ நின்னுட்டு இருக்கான். அந்த டைம்ல சாங் அப்படின்னு கூப்பிடுறான். அவ வந்து என்ன பிரேக் வேணுமா யங் மாஸ்டர்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ வந்து யாரும் இந்த சைடு வராங்க, என்ன கீழே இறக்க அப்படின்றான். கேர்ஃபுல்லா இறங்குங்க யங் மாஸ்டர், தேங்க்ஸ். அந்த டைம்ல நம்ம செகண்ட் பிரதர் வந்து இங்க என்ன போய்கிட்டு இருக்கு, ஒரு பொண்ணும் பையனும் இந்த நேரத்துல ட்ரைனிங்ன்ற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்றான். நம்ம ஹீரோ வந்து அது ஹூன் என்னோட யங்கர் கசின், பட் அவனுக்கு எப்படி மாஸ்டர் ஆஃப் சியான்வா ஃபேமிலி இவ்வளவு இன்சல்ட் பண்றதுக்கு தைரியம் வந்ததுன்னு யோசிக்கிறான். செகண்ட் பிரதர் வந்து ஏய் பைத்தியம் நீ இவ்வளவு நேரம் தலைக்கீழ தானே நின்னுட்டு இருந்தான்னு கேக்குறான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அவன் இவ்வளவு ரூடா பேசுறத பார்க்கும்போது இப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அவனை எப்படி டீல் பண்றதுன்னு யோசிக்கிறான். சாங் ஹீரோ கிட்ட வந்து இவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இவர் தான் சியான்வா ஃபேமிலியோட செகண்ட் யங் மாஸ்டர்ன்றா. நம்ம ஹீரோ வந்து அவன் என்னுடைய பிரதர் அப்புறம் குடிச்சிட்டு வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில கேட்டுட்டு இருக்கான் கிரேசி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சாங் வந்து யங் மாஸ்டர் நீங்க கத்துறீங்க அப்படின்றா. அதுக்கு செகண்ட் பிரதர் வந்து கிரேசியா, என்ன நீ கிரேசின்னு கூப்பிடுறியான்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உன்னையே நீ பாரு எப்படி நீ பிஹேவ் பண்ற, இந்த மாதிரி நடந்துகிட்டா உன்னை கிரேசின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க, என்னோட பிரதரை இப்படி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்றான். அதுக்கு செகண்ட் பிரதர் வந்து சிரிச்சுக்கிட்டே நீ அதை சொல்றியா, நீ தான் வந்து கிரேசி, நீ தான் வந்து பல தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ண, மோஸ்ட் லைக்லி நீ கிரிம் ரீப்பர் கூட ஃப்ரெண்டா இருப்ப, இப்ப வந்து இன்னொரு பைத்தியகாரத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னுடைய எனர்ஜி நீ வேஸ்ட் பண்ணது போதும், மெமரி லாஸ் ஆன மாதிரி நடிக்கிறத நிறுத்து, எங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் நீ வேற ஒரு வழியில சாக பாக்குற, உனக்கு வந்து எல்லாரும் உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியணும், அதுக்கு பதிலா நீ தனிமையில குவைட்டா அலோனா செத்துப்போ அப்படின்றான். ஏன் உன் மூஞ்ச இப்படி வச்சிருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்ட ஐ கெஸ் உனக்கு நான் யாருன்னு தெரியல. அதுக்கு நம்ம சாங் வந்து இப்ப நம்ம யங் மாஸ்டர் என்ன உளர போறாரோ அப்படின்றா. ஹீரோ வந்து சாங் போய் ஒரு குச்சை எடுத்துட்டு வா அப்படின்றான். எதுக்கு குச்சின்னு கேக்குறா. அதுக்கு போய் எடுத்துட்டு வா அப்படின்றான். நல்லா பிளெக்சிபிளா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குச்சை சுத்துறான். இது வேணா உட்டன் ஸ்டிக்கா இருக்கலாம், பட் இது வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனோடைய கையில இருக்கு, அதனால இது வந்து இரும்போட பவர்ஃபுல். ரீசெண்டா என்னுடைய ட்ரைனிங்கோட ரிசல்ட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணேன். இப்ப என்னால போத் மார்ஷல் ஆர்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஃபுட் டெக்னிக்ஸும் யூஸ் பண்ண முடியும். சோ இவன மாதிரி ஒரு ஆளை வின் பண்றது ஒரு மேட்டரே கிடையாதுன்றான். செகண்ட் பிரதர் வந்து நீ ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே, இதை வச்சு என்ன அடிக்க போறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஆமா இப்போ உன்னுடைய அரகன்ஸை திருப்பி ஷோ பண்ணு, டுடே உனக்கு நான் பர்சனலா டீச் பண்ணி உன்னுடைய ஹெட்டை சென்ஸுக்கு கொண்டு வரேன்றான். அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ் ஆகுது. சாங் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம யங் மாஸ்டர் ரொம்ப ரேக்லஸா பிஹேவ் பண்ணாதீங்க, செகண்ட் யங் மாஸ்டர் ஜஸ்ட் ஸ்காலர் கிடையாதுன்றா. ஹீரோ வந்து பின்னாடி போ அண்ட் அங்க ஒளிஞ்சிருக்கிற 4 கார்ட்ஸ் நான் சொல்றது கேளுங்க, இந்த ஃபைட்ல நீங்க இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றான். ஈவன் நீங்க என்னுடைய கார்டா இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் இதுல நீங்க இன்டர்ஃபயர் ஆனான்றான். நம்ம சாங் வந்து யங் மாஸ்டர் அவங்க அந்த சைடு இருக்காங்க, எனிவே அவங்க இதுல தலையிடக்கூடாது. செகண்ட் பிரதர் வந்து கிரேசி பேஸ்டர்ட், ஃபைன் அந்த குச்சை வச்சு நீ என்ன ஒரு அடி அடிச்சிட்ட அப்படின்னாலும் உன்னை நான் ஒழுங்கா அட்ரஸ் பண்றேன், பட் அது
அதுக்கு முன்னாடி உன் மூஞ்சில ரத்தம் ஊத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க போறான். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவன் குச்ச சுத்துறான் வேகமா. செகண்ட் பிரதர் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் டாஜ் பண்றது ஒரு விஷயமே இல்ல அப்படின்றான். பட் அந்த குச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரதரை வேகமா அடிக்குது. அந்த இம்பாக்ட்ல தூரமா போய் விடுறான். செகண்ட் பிரதர் மனசுக்குள்ள வாட், இது எப்படி பாசிபிள், இது கண்டிப்பா கோஇன்சிடென்ஸா தான் இருக்கணும்ன்றான். நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே ஃபைனலா உன்னுடைய சென்ஸுக்கு நீ வந்துட்டியா, கோ ஆன், என்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கால் பண்ணுன்றான். அதுக்கு செகண்ட் பிரதர் வந்து ஃபைன், குட் ஃபார் நத்திங் அப்படின்றான் திரும்பியும். இப்ப நீ ஹாப்பியா, உன்னோட பேரை இப்படி சொல்லி கூப்பிடுறது தப்பு கிடையாது, ஏன்னா அது பொய் கிடையாது ஆஃப்டர் ஆல். பட் உன்னை ரெஸ்பெக்ட் பண்றது நெவர், என்னைக்குமே நடக்காது, நான் செத்தாலும் நடக்காது அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து லுக்ஸ் லைக் நீ இன்னும் உன்னுடைய சென்ஸுக்கு வரலன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அடிச்சா நீ உன்னுடைய சென்ஸுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான் நம்ம செகண்ட் பிரதரை. செகண்ட் பிரதரும் வெயிட், இங்க சம்திங் தப்பா இருக்கு, அவன் அடிக்கிறது உண்மையிலேயே கோஇன்சிடென்ஸ் தானான்னு கேக்குறான். சாங் வந்து யங் மாஸ்டர் போதும் அப்படின்றா. நம்ம தேர்ட் பிரதரும் ஃபர்ஸ்ட் ஹிட் ஓகே, பட் அடுத்த ஹிட்ஸ் எல்லாமே எனக்கு லக்கின்னு தோணல, என்னால நம்பவே முடியல பிரதரான் இவ்வளவு தூரம் போவாரு அப்படின்னு, இது இம்பாசிபிள்ன்றான். செகண்ட் பிரதரும் அடி வாங்கிட்டு இது பாசிபிளே கிடையாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவன் சாகுற நிலைமையில கடந்தான், இந்த ஷார்ட் டைம்ல எப்படி இவன் இவ்வளவு சேஞ்ச் ஆனா. இப்ப அவனுக்கு தேர்ட் பிரதர் வந்து அவர் இப்ப அந்த மாதிரி கிடையாது, அவர் கூட நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது அவனுக்கு. பட் அவனால இன்னும் ஏத்துக்க முடியல, வாய்ப்பே கிடையாது, அவன் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்க மாட்டான், அவனுடைய ட்ரூ கலர் கண்டிப்பா ஷோ பண்ணுவான், இதை வச்சு அவனை நான் நம்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட எனர்ஜியை ஜெனரேட் பண்றான். நம்ம ஹீரோவும் அது ஆச்சரியமா எனர்ஜின்னு பாக்குறான். செகண்ட் பிரதர் வந்து அவனோட கையில வந்து எனர்ஜியை ஜெனரேட் பண்ணிட்டு உன்னை நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன் யூ டீமன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாட்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கில்ல நம்ம ஹீரோ மேல சாகு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அதை ஈஸியா டாச் பண்ணிட்டு, சென்ஸ் நான் சொல்றதை நீ கேட்க மாட்ற, உன்னோட சென்ஸுக்கும் நீ இன்னும் வரல, உன்னோட திங்க கிராக் பண்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நம்ம செகண்ட் பிரதரும் என்னோட திங்க பிரேக் பண்ணிடுவான், அவன் எதை சொல்றான் அதை யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து நம்ம செகண்ட் பிரதரோடைய எக்ல அடிச்சிருவான். எக்கும் பிரேக் ஆயிடும். எல்லாருமே ஆச்சரியத்துல பாக்குறாங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.